உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 5 ஏஐ டூல்ஸை தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஏஐ பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஏஐனா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த 5 ஏஐ டூல்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிசைனர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸு. ஸோ இந்த 5 ஏஐ டூல்ஸை நம்ம முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோட்ரா. அந்த autodra.com அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சரியாக வரைய தெரியலை, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியாவை வந்து வச்சு ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மாடு லோகோ வரும். ஸோ நான் லோகோ கிரியேட் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் வரையணும்னு நினைக்கிறேன் ஒரு மாடை, ஆனால் எனக்கு சரியாக வரைய தெரியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டிக் டயக்ராமே போடுவேன், எனக்கு ஆனால் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த autodra.comக்கு எடுத்துகிட்டு நான் மாட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் வரையலாம். ஸோ பார்த்து வந்து பெரிய வயிறு மாதிரி ஒன்று இருக்கும், அடுத்து ஒரு தலை, அப்புறம் ஒரு 2 கால், ஓகேவா, 2 கால், அப்புறம் வால். ஓகே, இப்போ நான் இங்கே வரைய பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு சஜஷன் காட்டுது. ஸோ அது வந்து என்னன்னா, அது ஏற்கனவே இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்லாம் வந்துருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து வந்தால் இந்த டயக்ராம்ஸை வந்து அது வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வரைய அதுக்கு தகுந்த மாதிரி அது யோசித்து இதுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை கொண்டு தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ வந்து நான் இப்போ வந்து எனக்கு மாட்டுக்கான எந்த அறிகுறியுமே வரல. ஸோ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது மாடு மாதிரி, பார்ப்போம் என்ன வருதுன்னு. கண்ணு போடுவோம். ஓகே, கண்ணு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கொம்பு வரும். ஸோ இப்போ மாடு வருதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு மாடு வந்துருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மாடு வந்துச்சு. நமக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து என்ன டைப் பண்ணுறோன்னா டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்குது தான். இது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய இதாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ உள்ள டெவலப்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து எங்கே மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது டிசைன் ப்ரோட்டோடைப்பு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த autodra வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். Ctrl+Z கொடுத்தீங்கன்னா வந்து அன்டூ ஆகும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கலர் ஃபில் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல டூல் இது, இதை ட்ரை பண்ணி பாருங்க. autodra.com அப்படின்னு AUTODRAW.com. ஸோ இதுதான் autodra.com. அடுத்து நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைன் டூல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வெப்சைட் பண்ணி தான் இருக்கும். ஸோ thispersondoesnotexist.com அப்படிங்கிற ஒரு சைட்டு. திஸ் பர்சன் THISPERSONDOSNOTEXIST.com. திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இந்த பர்சன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது உண்மைதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த படத்தில் இருக்கிறவங்க வந்து ரியலான ஒரு ஹியூமன் கிடையாது. இது வந்து ஏஐயா ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபேஸ், ஒரு இமேஜ். இந்த மாதிரி ஒரு வந்து லேடி வந்து இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் ஏஐயா ஜென்ரேட் பண்ணியிருக்கு. கண்ணு, மூக்கு, வாய் அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு ரியல் இமேஜ் மையம் காட்டுது. நீங்கள் பார்க்குறதுக்கு ரியல் இமேஜ் மையம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த பேஜை போய் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி இமேஜ்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு காப்பிரைட் இல்லாமல் ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே கிளைம் பண்ண முடியாது இது என்னோட இமேஜ் அப்படின்னு. ஏன்னா இது வந்து அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணது, ஒரு கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ண ஒரு குழந்தை, ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம்.
பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரியோ எது மாதிரியோ இல்லை. பட் வந்து அவ்வளோ நேக்காக வந்து இது வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபேஸ், அதாவது ரியல் ஃபேஸ் மாதிரியும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஃபேஸ் ஆப்னு ஒன்று வந்துச்சுல மொபைலில், ஸோ உங்களோட ஓல்டு ஏஜ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு இதை நம்ப மாட்டீங்க. ஸோ அதுவே பண்ணும்போது இதை பண்ண முடியாதா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வர்றேன். இது ஏற்கனவே உள்ள டேட்டாவை எடுத்து அங்கே உள்ள அவங்க கண்ணு ஒருத்தர்கிட்ட இருந்த, வாயை ஒருத்தர்கிட்ட இருந்த, மூக்கை ஒருத்தர்கிட்ட இருந்த எடுத்து இங்கே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரியல் ஃபேஸ் மாதிரியே கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. இதை யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும். யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் எடுத்து யூஸ் பண்ணணும், உங்களுக்கு காப்பிரைட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேருந்து எல்லாத்துக்குமே. ஓகே, அடுத்து மூணாவது நம்ம என்ன டூல் பார்க்க போறோம்னா கலர் மைண்ட். கலர் மைண்ட் COLORMINT.io அப்படிங்கிற ஒரு சைட்டு தான் இது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான ஒரு டிசைன் கலர் பேலட்டை வந்து நீங்கள் வந்து இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கீழே உள்ளது தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இந்த பேலட்டை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிவியூ இங்கே வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜென்ரேட் பண்ணும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வந்து கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ பட்டன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி வைக்கலாம், இந்த ஃபாண்ட்டுக்கெலாம் இந்த கலர் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னுக்கெலாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம், பிஜிக்கு இந்த கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னமும் ஒரு பெட்டரான ஒரு வெப்சைட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்களே வந்து கலரை வந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிடுறேன், சென்ட்ரல் உள்ள கலரை மட்டும். இப்போ லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு இது மட்டும் மாறாது. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு எல்லாமே மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து அதுக்கு இந்த கலருக்கெல்லாம் மேட்சான கலரை அதுவே வந்து சூஸ் பண்ணி அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இது வெப்சைட்டுக்கான கலரு. ஸோ ஆல்ரெடி உள்ள டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட். நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ்லேருந்து சில வந்து கலரை அதுவே எடுத்துக்கிட்டு அது வந்து நமக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு பேலட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இந்த இமேஜில் உள்ள கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணி எது பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுதோ, இந்த இமேஜில் எல்லா கலருமே இருக்குது, எந்த கலர்லாம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பேலட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது. இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இதில் முக்கியமான கலர்லாம் எது இருக்கோ அதோட மேட்சான கலரை ஒவ்வொன்றா எடுத்து வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டிக்கிருக்கோம். ஸோ இந்த கலர் பேலட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு வெப்சைட் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு லோகோ பண்ண போகிறீங்களோ, அதுக்கெலாம் இந்த கலர் என்ன கலர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு லோகோ ஆகட்டும், உங்கள் டிசைன் ஆகட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஒரு மேட்ச் கலர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற கலர் தான் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம், பிராண்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு டூல் தான். இதுவும் ஒரு ஏஐ டூல் தான். app.brandmark.io app.brandmark.io அப்படிங்கிற ஒரு சைட்டு தான். இந்த சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லோகோவே ஃபுல் லோகோவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லோகோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான உங்கள் லோகோக்கான நேம் மட்டும் இருக்குது, உங்கள் பிராண்ட் நேம் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கான டேக்லைன் இருக்குது. ஆனால் வந்து ஒரு எப்படி லோகோ டிசைன் பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு ஐடியா கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்கள் பிராண்ட் நேம் கொடுத்துட்டு உங்களை வந்து அதுக்கான டேக்லைன் கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் கீவேர்ட்ஸ், உங்கள் பிராண்டோட கீவேர்ட்ஸ் கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கணும். ஸோ டிசைனு, டெக்னாலஜி நான் வந்து கொடுத்துருக்கேன், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ 3D அனிமேஷன்ஸ் அது மாதிரி கொடுக்குறேன். கமா கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த கீவேர்டு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வந்து கலர் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க, கலர் ஸ்டைல் இங்கே கேட்கும் பேலட்டு. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ ஓகே, நீங்கள் அது கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த லோகோ ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கீழே எவ்வளோ பர்சன்டேஜ் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுவே டிசைன் வந்து அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து டிசைன் இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏஆர் விஆர் மாதிரி போட்டோம்ல, ஸோ அது இல்லாமல் பார்த்தோங்கன்னா அது வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் அது மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது எல்லா லோகோவுமே. நானுமே லோகோ வந்து நல்ல லோகோவை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு ஐடியா வந்து நல்ல ஐடியாவாக கொடுக்குது. ஸோ டெக்னாலஜி சம்மந்தம் வந்து சிப்லாம் பாருங்கள், சிப் செட் மாதிரி உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ எல்லா லோகோவுமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லோகோக்கான ஒரு ஐடியாவுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நல்லா இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்கு எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் எடிட்னு இருக்கும். ஸோ ஐடியாஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கான பிஜி இந்த கலர் பிளாட்டில் கொடுத்துருக்காங்க. லே அவுட் ஐடியாஸ், எங்கே வரணும், இந்த சென்டரில் வரணுமா, முன்னாடி வரணுமா, ஸோ முன்னாடி வந்தால் நல்லா இருக்குமா, நீ ஒவ்வொரு லோகோவுமே எடுத்தீங்கன்னா அதுக்கான ஐடியாஸில் போய் பார்க்கலாம். ஸோ ஐக்கான் ஐடியாஸ், ஸோ அந்த ஐக்கானே இருக்கட்டுமா, இல்லை வேறு நம்ம கொடுத்தோம்ல கீவேர்டு ரிலேட்டடான மீடியா, டெக்னாலஜி, ஸோ அனிமேஷன், ஸோ அதுக்கான எல்லா ஐக்கானையுமே இங்கே வந்து கொண்டாந்து காட்டுது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி இது. பார்த்தீங்கன்னா இதோட ஃபாண்டுமே நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த app.brandmark.io அப்படிங்கிற இந்த சைட்டு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம என்ன 4வது 5வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா letsenhance.io, letsenhance.io இப்படிங்கிற ஒரு சைட்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட இமேஜ் வந்து ரொம்பவும் ரோலெஸ் ரெசல்யூஷன் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு நான் உங்களுக்காண்டி ஒரு தடவை பண்ணி கொடுக்குறேன். டெலிட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஃப்ரீ தான். எனக்கு வந்து 5 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது. 5 இமேஜை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு லோ ரிஸ்க்காண்டி நான் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணி வந்தேன். 65x92 பிக்சல்லாம் வந்து இதை வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதை உள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டாக்கல உங்களுக்கு வந்து ரெடி டு ப்ராசஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வரும். அப்போது இங்கே வந்து நீங்கள் சிலதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ஸ்கேல் டைப் எனேபிள் பண்ணியிருக்கோம். இது உங்களோட இமேஜ் வந்து என்ன டைப் ஆஃப் இமேஜ், ஃபோட்டோவா டிஜிட்டல் ஆர்ட்டா என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம ஃபோட்டோனால நம்ம ஃபோட்டோவே கொடுத்துருவோம். ஃபோட்டோ கொடுத்துட்டாக்கல இங்கே வந்து சைஸ் வந்து ஆட்டோவிலே இருக்கும். நம்ம கஸ்டம் கொடுத்துட்டு நம்ம 4x கொடுத்துடலாம். நீங்கள் வந்து 4x கொடுத்தீங்கன்னா இது வந்து 4 மடங்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஆரம்பத்தில் நான் வந்து இதை வந்து குறைச்சி வச்சுருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் வந்து 65x92 பிக்சல்ஸ். இதோட ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து பிக்சல் குறைச்சி இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ரொம்ப பிக்சலேட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து 4 மடங்கு எனக்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம 8x கொடுத்துக்கலாம், 16xன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும், ப்ரைஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 4x மட்டும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ 4x கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் ப்ராசஸிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு இதுவே ஒரு இமேஜாக கொடுத்துரும். நம்ம ஆல்ரெடி இதை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். ஸோ இதுதான் இந்த இமேஜ். இது பார்த்தீங்கன்னா நான் Ctrl+0 கொடுத்தா எனக்கு ஃபுல் வியூ வந்துருக்கு. இதையும் நான் Ctrl+0 கொடுக்குறேன், எனக்கு ஃபுல் வியூ வந்துருக்கு. ஸோ இதுக்கு இருக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்க. நம்ம இதை இன்புட்டாக கொடுத்தோம், இதுலேருந்து அது எவ்வளோ டெவலப் பண்ணி நமக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு கொடுக்கலன்னா கூட ஓரளவுக்கு கிளியராக கொடுத்துருக்கு. பட் இதுவே வந்து நம்ம வந்து இப்போ 8x 16x போகும்போது நமக்கு இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரிலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிசிடிவி கேமராலையும் ஒரு ஃபேஸ் சரியாக தெரியல அப்படிங்கும்போது நம்ம இந்த சைட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது க்ரைம் நடக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து
ரொம்பவும் நமக்கு கை கொடுக்கும். ஃபியூச்சரில் இது டெக்னாலஜி வந்து ரொம்பவும் பயன்படும். எந்த அளவுக்கு டெக்னாலஜியை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதில் நன்மையும் இருக்குது. அதை வந்து கெட்ட எண்ணத்தோட பயன்படுத்தும் போது அதுலேருந்து நிறைய தீமையும் இருக்குது. ஸோ எப்போதுமே நம்ம டெக்னாலஜியை நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோடு பயன்படுத்துவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.